வணக்கம். நம்மோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போது தெரியும். நம்ம இந்த தடவ பார்க்கலாம். எங்க முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க. "மீனா நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் யார்கிட்டயுமே அந்த விஷயத்த பத்தி பேச மாட்டேன். நீ என்கிட்ட சொன்னாலே போதும்" சொல்லிங்குது. முத்து வந்து கேட்டுட்டும் இருக்காங்க. நீங்க மீனா வந்து "இல்லங்க நான் தான் சொல்லிட்டேன்ல. அந்த மாரி எந்த விஷயமும் கிடையாது. நான் வந்து உன்கிட்ட எந்த விஷயமும் மறைக்கல" அப்படிங்கிற மாரி நீங்க ரொம்ப சத்தம் போட்டு கத்தவும் செய்றாங்க. எங்க முத்து வந்து "மீனா எதுக்கு இப்ப மீனா சம்மந்தமே இல்லாம எதுக்கு கத்துற? சரி விடு. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. நீ ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வரேன்" சொல்லிங்குது. முத்து வந்து இங்க மீனா கிட்ட சொல்லிட்டு போகவும் செய்றாங்க. மீனா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்னடா அது நம்ம வந்து இவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கோமே, நம்ம இப்படி பேச மாட்டோமே, இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிங்குது. மீனா வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் என்ன பண்றது? அந்த ரோகிணிக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். கிறிஷுக்காக எல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிங்குது. மீனா வந்து ஒரு முடிவோட தான் இருக்கவும் செய்றாங்க. மீனாட்ட தான் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரே முடிவோட தான் நீங்க மீனா இருக்கவும் செய்றாங்க. அதேமாரி முத்து வந்து கிளம்பி காசு எடுக்க போகவும் செய்றாங்க. போனோடதான் அங்க செல்வம் வந்து என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாரி மூட் ஆஃபா இருக்க ஆரம்பிச்சிருங்குது. செல்வம் வந்து இங்க முத்துக்கிட்ட கேட்கவும் செய்றாங்க. முத்து என்னடா சொல்றது? வீட்ல மீனா சரியே இல்லடா அப்டின்னு முத்து சொல்லவும் செய்றாங்க. அப்பன்னு சொல்லி வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க முத்து வந்து அவ கொஞ்ச நாளா ஒரு மாரி தான்டா இருக்கா. ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே அவளோட மூடே சரியில்ல. அதுவும் இல்லாம அவ சமைக்கிறது எல்லாமே ஒரு மாரி தப்பு தப்பா தான் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இப்போ பூ குடுக்குறது, போறது கிடையாது. பிசினஸ ஒழுங்கா பார்க்கறது கிடையாது. அவ ஒழுங்காவே இருக்கிறது கிடையாதுடா. ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு அத மறைக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரே நோக்கத்துல அவ இருக்கிற மாரி இருக்கேன்னு சொல்லிக்கிது. முத்து வந்து நீங்க செல்வம் கிட்ட சொல்லவும் செய்றாங்க. செல்வம் வந்து என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து ஆமா. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துக்காக நான் என்ன பண்ணேன் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. நான் வேற கேட்டு வேற பார்த்துட்டேன். அப்போ இல்ல நான் எதுவுமே மறைக்கல அப்படிங்கிற மாரி சத்தம் போடுறேன். அதுலயே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா மீனா கண்டிப்பா இந்த மாரி சத்தம் போடுற ஆளே கிடையாது. இதுவரைக்கும் என்கிட்ட அப்படி பேசுனதும் கிடையாது. அப்படி பேசுறா அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை இருக்கு. நான் கேட்க கேட்க தெரியாம பதில் சொல்லிடணும்னு சொல்லி அந்த ஒரு பயத்தோட தான் இங்க கத்தியிருக்கான்னு சொல்லி முத்து வந்து சொல்லவும் செய்றாங்க. செல்வம் வந்து என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க முத்து தான் அதான்டா என்னாலயே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் செய்றாங்க. செல்வம் சரி சிஸ்டர் அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே எது இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு நினைப்பாங்க. நம்ம இப்படி பண்றது எனக்கும் கொஞ்சம் சரியா படல தான் அப்படின்னு சொல்லிங்குது. செல்வம் வந்து இங்க முத்துக்கிட்ட சொல்லவும் செய்றாங்க. இங்க முத்து வந்து ஆமாடா அதே விஷயத்த பத்தி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா மீன் அப்படி பண்ற ஆளே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். அவ மறைக்கிறது கண்டிப்பா நம்ம வீட்டு ஆளுங்கள பத்தி தான். அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா இதே வெளி ஆளுனா கண்டிப்பா அவ என்கிட்ட சொல்லியிருப்பா. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாருக்கோ தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவ இந்த விஷயத்த சொல்லாம என்கிட்ட மறைக்கிறான்னு சொல்லிக்குது. முத்து வந்து நீங்க மீனாவ பத்தி செல்வம் கிட்ட சொல்லவும் செய்றாங்க. செல்வம் "சேரா நீ சொல்றது ஓகே தான். ஆனா ஏன்னா இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ உனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயமா ஆகும். சரி அதுக்காக தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயம் நீ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. முத்து சரிடா எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க செல்வம் அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். நீ யோசிச்சு பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிங்குது. செல்வம் வந்து இங்க முத்துக்கிட்ட சொல்லவும் செய்றாங்க. முத்து சொல்றேன் என்னடா விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இங்க செல்வம் வந்து கண்டிப்பா ஒரு பொய் சொல்றவங்க மறைச்சிட்டு இருந்தா, நம்ம அப்படி குழப்பி குழப்பி கேட்டா கண்டிப்பா அவங்க வாயிலே அந்த உண்மை வரும்ல அப்படின்னு சொல்லிங்குது. செல்வம் வந்து சொல்லவும் செய்றாங்க. முத்து என்னடா சொல்ற நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிங்குது. மூத்து வந்து கேட்கவும் செய்றாங்க. செல்வம் அதாவது இப்ப நீ ஒரு பொய் மறைச்சு வச்சிருக்க. அந்த பொய்ய நான் கண்டுபிடிச்ச மாரி உனக்கு காட்டிக்கிட்டேன். நீ என்ன பண்ணுவ? ஓகே உனக்கும் தெரிஞ்சு போச்சா? சரி அப்ப இவங்கிட்ட சொல்றது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது. நீ என்ன பண்ணுவ? என்கிட்ட அந்த மொத்த உண்மையும் சொல்லிடுவ. அப்படித்தானே அப்படின்னு சொல்லியிருக்குது. செல்வம் வந்து சொல்லவும் செய்றாங்க. முத்து வந்து டேய் ஆமாடா நீ சொல்லும் கரெக்ட்டா தான். ஏன்னா மீனா கண்டிப்பா அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுலாம் அவன் மறைச்சு வைக்க மாட்டா. கண்டிப்பா எவ்வளோ இதா இருந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட சொல்லிடுவா. இது கஷ்டப்பட்டு அவ மறைச்சு வச்சுட்டு இருக்கா. இப்ப நான் போட்டு வரேன்னா கண்டிப்பா அவ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குடான்னு சொல்லிங்குது. முத்து வந்து சொல்லவும் செய்றாங்க. நீங்க அதே மாரி செல்வம் வந்து ஓகே நீ ட்ரை பண்ணி பாரு. சிஸ்டர் கிட்ட பார்த்து என்னன்னு சொல்லி கேளு. ஒண்ணும் ஆகாது சரியா? சொல்லிங்குது. செல்வம் சொல்லவும் செய்றாங்க. இங்க முத்து சரிடா சரி முத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே கிளம்பி இங்க வீட்டுக்கு செல்வம் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரவும் செய்றாங்க. வந்தோனே இங்க மீனாந்து ஏங்க என்னங்க ஆச்சு? திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க சவாரி இல்லையான்னு சொல்லிங்குது. மீனா வந்து கேட்கவும் செய்றாங்க. இங்க முத்து சரி மீனா ஒரு நிமிஷம் நீ ரூமுக்குள்ள வான்னு சொல்லிங்குது. மூத்து வந்து இங்க மீனாவ கூட்டு போகவும் செய்றாங்க. அதேமாரி இங்க மீனா சொல்லுங்க என்னங்க விஷயம் சொல்லிங்குது. மீனா வந்து கேட்கவும் செய்றாங்க. முத்து வந்து இல்ல உண்மையாவே நீ என்கிட்ட எதுவுமே மறைக்கலையா என்ன சொல்லிங்குது. முத்து வந்து கேட்கவும் செய்றாங்க. மீனாவுக்கு ஒரே டவுட்டானா அது காலைல தானே சொல்லி அனுப்பணும். அவரோட ஓகே சரி அப்படின்னு சொல்லி போனவரு திருப்பி வந்து கேட்டுட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிங்குது. மீனா வந்து திருப்பி யோசிச்சுட்டு இல்லைங்க அதான் சொல்லிட்டேனே நான் ஒண்ணுமே அவங்ககிட்ட மறைக்கலன்னு சொல்லிக்குது. மீனா வந்து இங்க முத்துக்கிட்ட திருப்பி அந்த பொய்ய மறைக்கிறதுக்காகவே சொல்லவும் செய்றாங்க. இங்க முத்து வந்து உண்மையாவே அம்சேஸ் 2, 3 வாட்டி நீங்க மீனா கிட்ட கேட்கவும் செய்றாங்க. அப்ப நீங்க மீனாக்கு யோசனை என்னடா அது இவரு ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரா? ஏன்னா 2, 3 வாட்டி கேட்டுட்டு இருக்காரு. இப்படிலாம் கேட்க மாட்டாரே! ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்குது. மீனா வந்து நினைச்சுட்டு இல்லங்க நான் எதுவுமே அவங்ககிட்ட மறைக்கல. எல்லாம் நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லிங்குது. மீனா வந்து சொல்லவும் செய்றாங்க. இங்க முத்து வந்து இல்ல மீனா என்கிட்ட நீ இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்குது. முத்து வந்து இங்க எல்லா விஷயம் தெரிஞ்ச மாரி இங்க மீனா கிட்ட சொல்லவும் செய்றாங்க. இங்க மீனாக்கு ஒரே குழப்பமாவுது. என்னடா அது
புதுசா என்ன அனுப்பிச்சிருக்குது. மீனா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இங்க முத்து வந்து, "என்ன மீனா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அடுத்து என்ன பதில் சொல்லலாம்? என்ன பொய் சொல்லலாம் தானே யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு என்கிட்ட நீ இவ்வளோ விஷயத்த மறைச்சிடக்கூடாது. ஏன்னா, நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கே பெரிய விஷயம். அதுவும் இல்லாம நீ இந்த விஷயம் என்கிட்ட மறைச்சிடக்கூடாது. என்கிட்ட சொல்லியிருந்தா இதுக்கான என்ன ஏற்பாடோ நான் அத பார்த்து பண்ணியிருப்பேன். அத விட்டுட்டு நீ என்கிட்ட மறைச்ச பாரு, அத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாதது" அப்டின்னு சொல்லிருக்குது. மூத்து வந்து இங்க மீனா கிட்ட சொல்லவும் சொல்றாங்க. இங்க மீனா அது, "என்னடா அது? அப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சா ரோகிணிய பத்தி?" அப்டின்னு சொல்லிங்குது. மீன் வந்து ஒரு பயத்துல நிற்கவும் செய்றாங்க. "என்ன மீனா? நான் கேட்க உனக்கெல்லாம் வேர்த்து ஊத்துது. ஏன் பயப்படுற? பொறுமையா சொல்லு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்டின்னு மூத்து வந்து இங்க மீனர்கிட்ட சொல்லவும் செய்றாங்க. இங்க மீனாக்கு இவரு கேட்கறதுக்குலாம் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. அதுவும் இல்லாம இப்ப இவரு பேசுறத பார்த்தா ரோகிணிய பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். அப்ப கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிங்குது. மீனா வந்து அங்க உட்காந்து யோசிச்சுட்டும் இருக்காங்க. இங்க முத்து வந்து, "என்ன மீனா? நீ பாட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்க. நான் பாட்டுன்னு கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே பதில் சொல்லாம சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டேனே. என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க" அப்டின்னு சொல்லிங்குது. மூத்து வந்து இங்க மீனா கிட்ட சொல்லவும் செய்றாங்க. இங்க மீனா வந்து, "ஏங்க நான் வந்து இல்லங்க அப்பலாம் ஒண்ணும் கிடையாதுங்க" அப்டின்னு சொல்லிங்குது. மீனா அப்போதுமே இங்க நம்ம அந்த உண்மைய ஒத்துக்கூடாதா அப்படிங்கிற மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க முத்துக்கிட்ட சொல்லவும் செய்றாங்க. "இல்லங்க அந்த மாரி எந்த பொய்யும் நான் மறைக்கல. உங்ககிட்ட யார் சொன்னா?" அப்டின்னு சொல்லிங்குது. மீனா வந்து இங்க முத்துக்கிட்ட கேட்கவும் செய்றாங்க. முத்து இந்த, "மீனா அங்க பாரு சும்மா வேணும்ட்டு நடக்காத. நான் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு நீ வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சது பெரிய பெரிய தப்பு. அது இல்லாம இந்த குடும்பத்துக்குள்ளேயே நீ மறைச்சது பெரிய ஒரு விஷயம். அது நீ பண்ணியிருக்கவே கூடாது" அப்டின்னு சொல்லிங்குது. முத்து வந்து இங்க மீனா கிட்ட சொல்லவும் செய்றாங்க. மீனா வந்து, "இல்ல அவர் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு போட்டு வாங்குறாரு. நம்ம கண்டிப்பா அத ஒத்துக்கூடாதுன்னு" சொல்லி மீனா வந்து ஆ பக்காவா யோசனை பண்ணி, "நான் எதுவுமே அப்படி பண்ணல. யார் சொன்னாலும் அவங்ககிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பா அந்த மாரி எந்த விஷயமும் நான் பண்ணல. யார் சொன்னாலும் அது பொய். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எது உண்மை, எது பொய்ன்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த மாரி எந்த விஷயமும் நடக்கலைங்க" அப்படின்னு சொல்லி மீனா வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லவும் செய்றாங்க. அப்ப வந்து முத்துக்கு டவுட் ஆகுது. என்னடா அது? இவ இப்படி ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கா. கண்டிப்பா நான் போட்டு வாங்கி இவ சொல்லியிருக்கணுமே. பட் இருந்தாலும் இவ சொல்லாம இருக்கா அப்படின்னா, ஒருவேளை உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இங்க முத்து வந்து நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. வேற வழி இல்லாம, "சரி மீனா நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு எந்த விஷயம் தெரியாதுன்னு" சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு போகவும் செய்றாங்க. இங்க மீனா வந்து, "நல்ல வேளை இவருக்கெல்லாம் தெரிஞ்சு ஸோ நம்ம எல்லா விஷயம் உளறணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லா விஷயமும் நம்மளே அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதா இருக்கும்" அப்படின்னு சொல்லிங்குது. மீனா சொல்லவும் செய்றாங்க. முத்து வந்து, "என்னடா அது? அப்போ நம்ம என்னதான் போட்டு வாங்குனாலும் இங்க மீனா அத பத்தி சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா கண்டிப்பா மீனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருக்கா. இனி இவ்ளோ கஷ்டப்பட்டு அவ இந்த ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த குடும்பம் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அவ நெனைக்கிறா. அதுக்காக மட்டும் தான் அவ யார்கிட்டயும் சொல்லாம இருக்கா. அப்ப என்னன்னு தெரியுது, இந்த உண்மையில ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி, இங்க மீனா ஓகே மீனா எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவா. அதுவும் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்கா. அது நம்ம என்னன்னு சொல்லி அவளுக்கே தெரியாம நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கவும் செய்றாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.